Hello everyone, welcome to our channel Data with Mari. இன்னைக்கான டாபிக் என்னன்னா நம்ம எக்ஸல் பேசிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம் வாங்க. சம் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டோட்டல் பண்ணி கொடுக்கும், அதான் சம் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க, நான் குவான்டிட்டியை சம் பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் சம், நான் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, எனக்கு குவான்டிட்டி வந்து ஓவரால் 200 குவான்டிட்டி இருக்கு. அதுமாரி எனக்கு சேல்ஸ் ஓவரால் எவ்வளோ சேல்ஸ் இருக்குன்னு பார்க்கறப்ப அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதும் சம் ஃபங்க்ஷன் தான். ஈக்குவல் சம், பாருங்க எனக்கு 31,200 சேல்ஸ் ஆயிருக்கு ஓவராலா. எனக்கு கவுண்ட்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸ்ல வந்து நம்மளுக்கு எவ்வளவு டேட்டாஸ் என்ட்ரி ஆயிருக்கு நம்ம இதை வச்சு நம்ம செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்றேன்னா கவுண்ட் கொடுக்குறேன். கவுண்ட், இப்போ நான் இதுல இருந்து நான் இதுவரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குறப்பாங்க, எனக்கு 11 ஐட்டம்ஸ் எனக்கு இருக்கு. இது ஓவரால் எனக்கு வந்து 11 ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ நான் சப்போஸ் இது டிலீட் பண்ணேன்னா பாருங்க, எனக்கு சேல்ஸ் ஆனால் நிறைய இருக்கும். சேல்ஸே எனக்கு 11 இருக்கும், ஆனால் குவான்டிட்டி பார்க்குறப்ப எனக்கு 10 தான் இருக்கும். இப்போ நான் இதே டிலீட் பண்ணுறேன் பாருங்க, எனக்கு 9 மாறிடுச்சு. அதேமாதிரி நம்ம வந்து சேல்ஸுக்கு பார்க்கலாம். ஈக்குவல் கவுண்ட், இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன், சேல்ஸ் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க 11 இருக்கு இங்க. இப்போ நான் இங்க டிலீட் பண்ணேன்னா எனக்கு இங்க 10 மாறிடும். அதே மாதிரி எனக்கு வந்து இங்க சம்மும் மாறிடுச்சு. பாருங்க, இங்க எனக்கு சம்மோட சேல்ஸும் மாறிடுச்சு பாருங்க, ஓவரால் சேல்ஸும். இதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷன். தேர்ட் ஃபங்க்ஷன் ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஓவரால் டேட்டா வந்து நம்மளுக்கு சம் பண்ணிட்டு டிவைட் பை நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் இருக்கோ, கவுண்ட் இருக்கோ, அதெல்லாம் நம்மளுக்கு வருதான் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஃபங்க்ஷன் சொல்றேன். ஈக்குவல் ஆவரேஜ், இந்த ரேஞ்சை செலக்ட் பண்றேன் பாருங்க. இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நான் ஈக்குவல் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு 20.33 வருது. இது ஆக்சுவலி எப்படி வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், ஓவரால் நம்மளுக்கு இந்த வேல்யூஸை சம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதால டிவைட் பண்ணோம். இப்போ நான் இங்க இருக்கிற இதை வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுற பாருங்க. ஈக்குவல் நம்மளுக்கு வந்து 183 இருக்கு. ஈக்குவல் 183 டிவைடட் பை 9. கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 9, அதனால 9 கொடுக்குறேன். பாருங்க, எனக்கு 20.33ன்றது இங்க வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம இது இங்க ஆவரேஜ் கொடுக்காம நம்ம இது வச்சு நம்ம சம் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு வேல்யூ சம்மியோ கவுண்டே வச்சு. செகண்ட் ஒனுக்கு ஈக்குவல் 30,900 டிவைடட் பை 10. இப்போ பாருங்க 3090 வருது நம்மளுக்கு. அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல வரணும். ஈக்குவல் ஆவரேஜ், நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க 3090 நம்மளுக்கு வந்துருச்சு. ஃபோர்த் ஒன் மினிமம். மினிமம்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டால வந்து நம்ம செலக்ட் பண்ற ரேஞ்சில் எது இருக்கிறது லோயஸ்ட் வேல்யூ, அதை நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் மினிம் கொடுத்துட்டு நான் ரேஞ்ச் செலக்ட் பண்றேன். எனக்கு இந்த ரேஞ்சில் எனக்கு இருக்கிறதுல எது மினிமம் வேல்யூ நான் பார்க்குறேன். எனக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிறது மினிமம் வேல்யூ வந்து 3 தான். அதனால இது பாருங்க, எனக்கு 3. இப்போ நான் இங்க 1 கொடுத்தேன்னா இந்த இடத்துல நான் 1 என்ட்ரி பண்ற பாருங்க, எனக்கு இங்க 1 வந்துருச்சு. இப்போ நான் 0 கொடுத்தேன்னா எனக்கு இங்க 0, மினிமம் வேல்யூ 0 வரும். அதே மாதிரி நம்மளுக்கு ஓவரால் சேல்ஸ்ல இருந்து எதுக்கு ரொம்ப லோயர் சேல்ஸா இருக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் மினிமம், ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, எனக்கு 500 தான். இப்போ நான் வந்து இங்க 100ன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து லோயஸ்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 100 இருக்கும். ஃபிஃப்த் ஒன் மேக்ஸிமம். மேக்ஸிமம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ்ல எது ஹையஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பண்ணும். மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். ஈக்குவல் மேக்ஸ், நான் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்றேன். குவான்டிட்டி ரேஞ்சை நான் செலக்ட் பண்றேன். பாருங்க, எனக்கு மேக்ஸிமம் வந்து 60 தான் இருக்குங்களா. இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ எனக்கு வந்து 60. இப்போ நான் இந்த 0ன்றது வந்து நான் 100 மாத்தினா எனக்கு வந்து இங்க மேக்ஸிமம் வேல்யூ 100 மாறிடும். இருக்கிறதுல 60க்கு அப்புறம் ஹையஸ்டா இருக்கிறது 100 தான். அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. மேக்ஸ், பாருங்க 6000 இருக்குதுல. எனக்கு இங்க அதிகமான வேல்யூ வந்து 6000. இப்போ நான் இதை வந்து 8000 மாத்திரம் பாருங்க, எனக்கு ஹையஸ்ட் வந்து 8000 மாறிடுச்சு. 6th ஒன் வந்து இஃப் ஃபங்க்ஷன். வாங்க இஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இஃப் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒரு செல்ல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து எனக்கு இந்த செல்லு எனக்கு ஹையஸ்டா இருக்கு இல்ல லோயஸ்டா இருக்கு, இந்த வேல்யூ எனக்கு மெட் பண்ணுறதுனா நம்ம இங்க வந்து கண்டிஷன்ஸ் எழுதி நம்மளால ஆன்சர் கெட் பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் என்னன்னா, எனக்கு பிரைஸ் வந்து ஈக்குவல் ஆட் கிரேட்டர் தென் என்ன இருக்குன்னா, எனக்கு 2000 விட இந்த செல்ல வந்து 2000 விட ஹையஸ்டா இருந்தால் எனக்கு வந்து ஹையர்னு வரணும், இல்லைன்னா எனக்கு லோயர்னு வரணும். ஓகேங்களா? வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னா, நம்ம இருக்கிற ஒரு செல்ல இருக்கிற வேல்யூ நம்ம டெஸ்ட் பண்றோம். நான் இப்போ வந்து இந்த ஃபைல இருக்கிற வேல்யூ வந்து நான் டெஸ்ட் பண்றேன். ஈக்குவல், எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் இல்லை கிரேட்டர் தான் நான் சொன்னேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துட்டு 2000 கொடுக்குறேன். 2000 கொடுத்துட்டு எனக்கு இந்த 2000 விட இந்த வேல்யூ வந்து எனக்கு கிரேட்டர் தான் இருந்தால் எனக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னு என்ன சொல்றேன்னா, டபுள் கோட்ஸ்ல வந்து எனக்கு வந்து ஹைன்னு ரிட்டர்ன் பண்ணுன்னு நான் சொல்றேன். திரும்பி எனக்கு அந்த வேல்யூ எனக்கு இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா, திரும்பி அகைன் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு
லோயர் லோன் நான் டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு என்ன இருக்கு 2000 விட இப்ப அதிகமா இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல டிராக் அண்ட் டிராப் பண்றேன் பாருங்க. இது வந்து 2000 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து E5ன்றது எனக்கு 2000 இருக்கிறதுனா இருக்கு. அதனால எனக்கு ஐன்னு வருது. இங்க பாருங்க எனக்கு செகண்ட் வேல்யூ வந்து 1000 தான் இருக்கு. பட் இங்க வந்து நான் 2000 இருந்தா தான் எனக்கு ஐன்னு வரணும்னு சொன்னேன். எனக்கு இந்த இடத்துல வந்து செகண்ட் வேல்யூ வந்து மெட் பண்ணல. சோ எனக்கு இங்க லோயர்ன்னு வந்திருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸெல்லால நம்ம பார்க்கறது பேசிக் ஃபங்ஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.